நகராட்சிக்கு குப்பைகளை கொட்ட இடம் இல்லாததால் கோமுகி ஆற்றிலும் மயானத்திலும் குப்பைகளை கொட்டி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளில் இருந்து தினம்தோறும் 19 டன்னுக்கு மேல் குப்பைகளை ஆற்றுப்பாலம் அருகே உள்ள குப்பை கிடங்கில் நகராட்சியினர் கொட்டி வருகின்றனர். இந்நிலையில் குப்பைகளை கொட்டுவதற்கு இடம் இல்லாததால் ஒரு காலகட்டத்தில் மயானத்திலும் கோமுகி ஆற்றிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு ஆறுகளும் மயானங்களும் குப்பைகளால் மூடப்பட்டு காட்சியளித்தது. மேலும் இங்கு கொட்டும் குப்பைகளால் மழைக்காலங்களில் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்படும் நிலை உள்ளது. இதனால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஆற்றில் உள்ள குப்பைகளையும் மயானத்தில் உள்ள குப்பைகளையும் அகற்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள சங்கரன் மலைப்பட்டியில் இன்று இயற்கை விவசாயம் குறித்து கிராம வேளாண் முன்னேற்ற குழுக்களுக்கான ஒருநாள் பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் வேளாண் உதவி இயக்குநர் அரவிந்தன், வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி மையம் பேராசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள், விளைச்சல், விளைபொருட்கள் விற்பனை ஆகியவை குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் வட்டாரத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட கிராம வேளாண் முன்னேற்ற குழு உறுப்பினர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 25 லட்சம் மதிப்பீட்டில் உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை மற்றும் செயற்கை கால்கள் 39 மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் 150 பயனாளிகளுக்கு காதுக்கு பின்னால் அணியும் காதொலி கருவிகளும், இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் வாகனம் என மொத்தம் 25,18,211 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பாலாஜி மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர்கள், பணியாளர்கள் பங்கேற்றனர். அருப்புக்கோட்டையில் தேவாடெக்ஸ் நகர் பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி 25வது வார்டுக்கு உட்பட்ட தேவாடெக்ஸ் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலை, மின்விளக்கு, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக செய்து தரப்படவில்லை என புகார் தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் அருப்புக்கோட்டை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டம் நடத்திய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக சமாதானம் செய்தனர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அருப்புக்கோட்டையில் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஸ்தலமாக இத்திருக்கோவில் விளங்குகிறது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் கொடியேற்றத்தை முன்னிட்டு மீனாட்சி சொக்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த கொடியேற்ற விழாவில் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்ற நிலையில் மக்கள் ஆர்வமுடன் மனு கொடுக்க வந்திருந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததில் இருந்து நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட எந்த பதிவு பணிகளும் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் தேர்தல் முடிந்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுவிட்டதால் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கம் போல் நடைபெறக்கூடிய திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று துவங்கியது. இதனை அறிந்த பொதுமக்கள் பலரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக வந்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாஜக நிர்வாகி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கண்டிகை கிராமத்தை சேர்ந்தவர் சாகுல் ஹமீது. இவர் பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளராக இருந்து வருகிறார். கடந்த 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான போது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்தார். இந்த நிலையில் கோவையில் திமுகவினர் ஆட்டிற்கு அண்ணாமலை புகைப்படம் வைத்து நடு ரோட்டில் ஆட்டை வெட்டும் சம்பவம் சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த செயலை கண்டித்து மனு வழங்க வந்த சாகுல் ஹமீது திடீரென செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சாகுல் ஹமீதிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து மனு வழங்க அனுமதிப்பதாக உறுதியளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டு சாலையில் இருந்து வெளியேறினார். அரசு ஆரம்ப பள்ளியில் புதியதாக சேர்ந்த குழந்தைகளை இனிப்பு மற்றும் மலர் கொடுத்து வரவேற்றார் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய முன்மாதிரி அரசு தொடக்கப்பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிக்கு வந்த குழந்தைகள் மற்றும் முதல் வகுப்பில் இணைந்த குழந்தைகளுக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் இனிப்பு மற்றும் மலர் கொடுத்து வரவேற்றார். பின்னர் சேர்க்கையை துவங்கி வைத்து தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்ட பாடப்புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்காக நடைபெற்ற சிறப்பு ஆதார் முகாமினை பார்வையிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.